எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியாஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கேக்கு ப்ளஸ் ப்ரௌனி ரெண்டுமே வந்திருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கேட்டிருந்தது ப்ரௌனின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஓடிஜியில் ஒரு 30 to 60 செகண்ட் வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த க்ரம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை சேர்த்திக்கலாம். 150 கிராம் சர்க்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரும் நான் ப்ரௌன் சுகரும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகரில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து செய்கிறேன். ரெண்டுமே கலந்து போட்டு பண்ணுறேன். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரையை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பொடி பண்ணி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே நீங்கள் அப்படியே கிரானுலேட்டட் சுகராக சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம ப்ரௌனி பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் போய் தங்கிரும், வேகவும் வேகாது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம அதனால் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது போல தான். நீங்கள் முட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே முட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இப்போ 2 முட்டை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 2 முட்டை. முட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 பை 1 நம்ம வந்து சேர்த்திக்கலாம். ஒட்டுக்க போட்டு அடித்தோன்னா முட்டை அடிக்க முடியாது. எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு முட்டையாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரு யூஸ் பண்ணிட வேணாம். நமக்கு விஸ்க்கு ஒன்று போதும். நீங்கள் பீட்ரில் போட்டு மிக்ஸிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேக் வந்து அப்படியே அடைஞ்சிரும். அடைஞ்சிரும்னா எப்படி சொல்கிறதுனா, உளுந்து மாவு எப்படி அடைஞ்சு போயிடும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே டவுன் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா விஸ்க்கு இல்லைன்னா ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்திக்கிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நம்ம மில்க் எசன்ஸ் கூட சேர்த்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்போது நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதையும் சேர்த்து நம்ம ஒட்டுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, இப்படி நம்ம எடுத்து ஊற்றும்போது அந்த ஊற்றுற அந்த தடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே மறைஞ்சிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மைதா, கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் பவுட்ரு நான் எடுத்து வச்சுருந்தேன். 3யுமே பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சலிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்சாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸிங் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரு மட்டும் யூஸ் பண்ணிட வேண்டாம். கையிலேயே கிண்டிகிட்டே இருக்கணும். விஸ்க்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணி கிண்டிட்டுருங்க. பார்த்திங்கன்னா நான் 2 பேட்சாக போட்டுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது என்ன பண்ணிங்கன்னா நல்லா சலிச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக அப்படி இப்படியே நிற்கும். நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது ஒரு பக்கம் அப்படியே மாவாக தெரியும். ஈவனாக இல்லாமல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இல்லாமல் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்வீட் இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டே எல்லாமே சலிச்சுட்டு நான் ப்ரிப்பேராக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஓவரால் நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம எடுத்து ஊத்தும்போது, நம்ம அந்த ஊத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஃப்ளாட் ஆயிடும். அப்படியே வந்து நிக்காது. நீங்க கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் திக்கா தான் இருக்கும். இவ்ளோ திக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணியோ, பாலோ சேர்த்திடக்கூடாது. இப்படி தான் அந்த பேட்டர் வந்து இருக்கும். ப்ரௌனி பேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1/2 இன்ச் ட்ரே எடுத்திருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் போடுவேன். சில பேர் வந்து 2 பக்கமும் புடிச்சு தூக்குற மாதிரி போடுவாங்க. எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் போடுவேன். அங்கங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் வந்து எடுத்துட்டுருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம கம்மு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து எடுத்துட்டுருக்கோ, அந்த இடத்துல லைட்டா வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா, அது அப்படியே ஸ்டிக்கியா புடிச்சுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டர் எல்லாத்தையும் உள்ள சேர்த்திடலாம். இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட சாக்லேட் நம்ம சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இல்ல நட்ஸ் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ப்டியா தான் பண்றேன். நான் எதுவும் போடல. அப்படியே தான் பேக் பண்ண போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 180 டிகிரிக்கு அ 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன்ல தான் இருக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 35 மினிட்ஸ் ஆனுச்சு நான் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்ப எல்லாத்தையும் நம்ம மிச்சத்த நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி வந்து பேக் ஆயிட்டுருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் செய்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெண்ணிலா ஸ்பான்ச் தான் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம செய்ய போற ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் பிஸ்காஃப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஸ்பான்ச் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இத வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, மேம் க்ளவ் போடுங்க அப்படின்னு. எனக்கு க்ளவ் போட்டா ஏதோ இறுக்கி புடிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ, அதனால நான் வந்து க்ளவ் போட்டுக்க மாட்டேன். வேணும்னா அத நான் போட்டு வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகும் அது போட்டுக்கிட்டா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் க்ளவ் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க, மேம் க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ எனக்கு இதுதான் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் போடாததுக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கேப்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 லேயரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏத்த இறக்கமா தான் கட் பண்ண வரும். இப்போ ஓரளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணறதுக்கு நல்லாவே கத்துக்கிட்டேன். நம்ம ஏத்த இறக்கமா கட் பண்ணாலும் நம்ம அத வச்சு மேனேஜ் பண்ணிருவோம். இருந்தாலும் அ ஃப்ளூயன்ட்டா பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு ஆசை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு நல்லாவே கரெக்ட்டா வந்துருச்சு கட் பண்றதுக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? லோட்டஸ் பிஸ்காஃப் ஃப்ளேவர்ன்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4, 5 பிஸ்கட் எடுத்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் நம்ம ஆல்ரெடி சர்க்கரை பொடிச்சது தான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து க்ரீம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். பிஸ்காஃப் க்ரீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அது கூட கொஞ்சமா லிட்டில் பிட் வாட்டர் சேர்த்தி நம்ம லைட்டா வந்து ஹீட் பண்ணி குடுத்துக்கிட்டோம்னா, நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணி வச்சுருவேன். இப்போ வந்து நம்ம க்ரம் கோட் குடுக்குறதுக்கு கொஞ்சமா விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட் ப்ளஸ் க்ரீம் நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? க்ரீம மெல்ட் பண்ணி அந்த க்ரீமையும் சேர்த்து ஒண்ணா மிக்ஸிங் குடுத்துக்கிறேன். நார்மலா விப்பிங் க்ரீம் மட்டுமே குடுக்கலாம். இந்த மாதிரி குடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃப்ளேவர் செய்றேனோ, அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சமா விப்பிங் க்ரீம்ல ஆட் பண்ணிக்குவேன். அது பார்த்தீங்கன்னா, இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ லைட்டா வந்துட்டு போர்டில வந்துட்டு லைட்டா க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு நம்ம கோட்டிங் குடுத்துக்கலாம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுகர் சிரப் எடுத்துக்கிறேன். எப்பயும் போல தான் நம்ம வந்து க்ரம் கோட் குடுக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு க்ரீம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த க்ரீமு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? பிஸ்கெட்டு, அந்த பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ பிஸ்காஃப் க்ரீமு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேயர். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம். அதுக்கப்புறம் க்ரஷ் பிஸ்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்காஃப் க்ரீம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 3 லேயரையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். 3 லேயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 3 லேயருக்கு மேல வந்துட்டு அ
அந்த நம்ம எக்ஸஸ் கிரீம் இருக்கும் இல்லையா, அத வச்சு ஃபர்ஸ்ட்டு க்ரம் கோட் குடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரு விப்பிங் கிரீம் அந்த பிளெயின் விப்பிங் கிரீம் குடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஃபினிஷ் தான் குடுக்க போறோம். க்ரம் கோட் குடுத்துட்டு 40 டூ 1 ஹார் 40 டூ 5 மினிட்ஸ் டூ 1 ஹார் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜில வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ஃபினிஷ் குடுக்க போறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹாட் வாட்டரில் வந்துட்டு நைஃபை 30 டூ 60 மினிட்ஸ் போட்டுட்டு மேலே குடுத்தோம் அப்படின்னா, கிளாஸ் ஃபினிஷிங் சூப்பரா கிடைக்கும். இந்த மாரி குடுத்துட்டு நம்ம அடுத்து டிசைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரௌன் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீஸ் போட போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 1 ஹவர் வந்துட்டு அப்படியே கூல் டவுன் பண்ணியாச்சு. கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது பீசஸ் வந்துட்டு நல்லா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க கிராக் விழுகும். நமக்கு பீஸ் போடுறதுக்கு வராது. அதனால நல்லாவே ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ப்ரௌனிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டிசைன் வந்துட்டு குடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் சாக்லேட் ப்ளஸ்ஸு ஃப்ரெஷ் க்ரீமு கனாஷ் ரெடி பண்ணி நம்ம அதில லைட்டா வந்துட்டு மெல்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி ஆற வச்சுட்டு, பைப்பிங் பேக்கில போட்டு லைட்டா டிசைன் குடுத்துருக்கேன். கொஞ்சம் லிட்ரி வாட்டரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீஸ் பண்ணி லைட்டா ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்தோம்னா செட் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பால்ஸ் ஒண்ணு ஒண்ணு வச்சுட்டு டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வந்து நம்ம கேக்கு டெக்கரேஷனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆ இன்னைக்கு வந்து கேக் டிசைனு வந்துட்டு டாப் ஃபார்வர்ட் கேக் தான் வந்து பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அவங்க இந்த டிசைன் வேணும், அந்த டிசைன் வேணும், இந்த தீம்ல வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்ல. பர்த்டேன்னு மட்டும் தான் சொன்னாங்க. சரி டாப் ஃபார்வர்டு நம்ம வந்து இன்னும் நம்ம எதுவும் பண்ணல. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பண்ணேன். நான் ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்த்டேக்கு ஒய்ஃப் பர்த்டே அவங்க பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ரோஸ் வச்சு நம்ம டெக்கரேஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பூவுமே வதங்கி போய் தான் இருந்துச்சு. வாடி போய் இருந்துச்சு. பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் வந்து நல்லா இருந்தது ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இதுக்கு வந்து டிசைன் என்ன குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லைட் விப்பிங் க்ரீமில் வந்துட்டு பேபி பிங்க் யூஸ் பண்ணி ஒரு டெக்கரேஷன் குடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டென்சில்ல ஒரு டிசைன் எடுத்து மேங்கோ டிசைன் எடுத்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைட்டா கட் பண்ணிட்டு நம்ம டாப் ஃபார்வர்டு தான் பண்ண போறோம். லைட்டா கட் பண்ணிட்டு, இப்போ அத வந்து வேற போர்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. இது 2, 3 டைப்ல வந்து பண்ணுவாங்க. அ நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, கேக்குக்கு நடுவுல வந்து அ டபுள் ஸ்டிக் வச்சு கூட நம்ம நிமித்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, பேலட் நைஃப் கூட வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, போர்ட சாய்ச்சு வச்சு கூட நம்ம நிமித்தி எடுத்துக்கலாம். ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சரி ஓகே நம்ம பேலட் நைஃப் வச்சு லைட்டா வச்சு எடுத்து வச்சுட்டு, எப்படியோ நிமித்திட்டேன். இத கூட நம்ம வீடியோல காட்ட வேணாம். சம்டைம் சொதப்பிருச்சுன்னா என்ன பண்றது? எப்படியும் கவராது. ஃபெயிலியர் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் வீடியோ எடுக்கலாமா? சரி எடுக்கிறத எடுப்போம். வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். அ ஓகேவா ஆயிருச்சு. எக்ஸஸ் கேக் வந்துட்டு நம்ம எப்பயுமே வைக்க மாட்டோம். கஸ்டமர் குடுக்கும்போது நம்ம தான் எடுத்துக்கிறது. அ ஏன்னா நம்ம கொஞ்சம் டெக் ஃபார்வர்ட் கேக் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ணுவோம். நம்ம பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ரா வைக்கிறது கிடையாது பின்னாடி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இதையுமே நம்ம கஸ்டமருக்கு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்ணி பின்னாடி வச்சுக்கிட்டேன். ஓரளவு பார்த்தீங்கன்னா, கேக் ஃபினிஷிங் கொண்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி எல்லாமே ரெடியாகி கொஞ்சம் லைட் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 பீஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடு டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது வீடியோ ஆன் பண்ணாம கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கேப்சர் ஆகல. எ மேல வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பர் வச்சிருக்கேன். டாப்பர்ல வந்துட்டு ஹேப்பி பர்த்டே டாப்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரோஸு செட் பண்ணி இந்த மாரி டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேல வந்து எம்ப்டியா இருந்தது. சரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அ இதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டு டஸ்ட் வச்சு ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு பார்டர் டிசைன் மாதிரி குடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கேக்கு டெக்கரேஷன் ஓரளவு முடிஞ்சது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்துட்டு சுகர் பால், கோல்டன் பால் வந்துட்டு லைட்டா அங்கங்க குடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கேக் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. சிம்பிள் டிசைன் தான். அ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பிஸ்காஃப்ல வந்துட்டு நார்மல் டிசைன் நம்ம வேற பண்ணுவோம். சரி பர்த்டேக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடுத்தேன். கேக் ஃபார்வர்ட் டாப் கேக் வந்துட்டு நம்ம இன்னைக்கு தான் டாப் ஃபார்வர்டில வந்துட்டு நம்ம இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கிளாஸ்ல நான் பண்ணது. அதுக்கப்புறம் நான் இங்க தான் வந்து பண்ணேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது வந்து பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, லைட்டா வெளியில வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொண்டு போய் பூச்செடிட்ட வச்சு கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுத்துக்கிட்டேன். கடைசியா சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றவங்களோட சாரோடது. அவங்க ஒய்ஃப்க்கு தான் பர்த்டேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அ ஓகே. அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. நம்மக்கிட்ட ப்ரௌனி ஆர்டர் அ இல்ல குக்கீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆர்டர் நம்பர் தரேன். நீங்க அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.